கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நிச்சயமாகவே நம் ஒருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார். அவருடைய விசேஷித்த கிருபைகளை நம்மேல் வைத்திருக்கிறார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. புதிய ஆரம்பம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் ஒரு வாரம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடி வருகிறதற்கு ஆண்டவர் கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக நாம் நம்முடைய தேவனை ஸ்தோத்தரிப்போமாக. நாம் கடந்த 2 வாரங்களாக இதோ லூக்கா 15ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து கெட்டகுமாரனுடைய அனுபவத்திலிருந்து ஆவிக்குரிய பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அதனுடைய பகுதி 3ஆம் பகுதியாக இன்றைக்கு நாம் தியானிக்கத்தக்கதாக இருக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்து தேவனுடைய பலனுக்காக நம்மை நாம் அர்ப்பணம் செய்வோம். மகாவல்லமையும் கிருபையும் அன்பும் தயவும் எங்கள் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்குள்ளாக அனுப்பவும், உம்முடைய ஆவியானவரை கொண்டு எங்களை பலப்படுத்தவும் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா, உம்முடைய தயவுள்ள திருசுத்தத்தை நாங்கள் அறிந்து கொண்டு நீர் விரும்பும் வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதும் இந்த எளியவனை மறைத்து உம்முடைய ஆவியானவர் மூலமாக நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய சமூகத்தின் வல்லமை எங்களை ஆளுகை செய்யட்டும். நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக கேட்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் இருந்தாரு. அவர் நல்ல படங்களை எல்லாம் வரைகிறது அவருடைய அனுபவமாக இருந்தது. அவர் ஒரு கிறிஸ்துவராக இருந்தபடியினால் வேதாகமத்தின் கதாபாத்திரங்களை வரைகிறது அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமாக இருந்தது. ஒரு நாள் அவர் யோசித்தாரு, இந்த ஓமானம் லூக்கா 15 சொல்லப்பட்ட கெட்டகுமாரனை குறித்து ஒரு அழகான படத்தை வரைய வேண்டும் என்று சொல்லி அவர் வெகு நாளாக ஆசைப்பட்டார். அவர் அதற்காக ஒரு ஆளை ரொம்ப வருஷமா தேடிட்டு வந்தாரு. அவருக்கு கிடைக்கல. ஒரு நாள் அவர் அப்படி ஷாப்பிங் போய் கொண்டிருந்த போது ஒரு நடுத்தர வயதுள்ள ஒரு வாலிபன் போலவும் அவர் பிச்சை எடுத்துக்கொண்டு வீதியிலே இருந்தார். அவர் ரொம்ப அகோரமான ஒரு காட்சி. அவரை பார்த்ததும் அவர் ஒன்றும் ஷேவ் எல்லாம் பண்ணாம, ரொம்ப நாள் குளிக்காம, ரொம்ப ஒரு அருவருப்பான ஒரு மனுஷனை போல அவர் காணப்பட்டார். இவருடைய கவனத்தை அந்த மனுஷன் ஈர்த்தார். இவர் என்ன பண்ணார்னா, தன்னிடத்துல இருந்த ஒரு $1000 கொண்டு போய் அந்த பிச்சைக்காரன்ட்ட அட்வான்ஸ் மாதிரி கொடுத்து அவர் சொன்னாரு, தம்பி, நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், என்னுடைய விசிட்டிங் கார்டையை நீங்க வச்சுக்கோங்க. குறித்த தேதியில குறித்த நாள்ல நீங்க என்னுடைய ஆஃபீஸ்க்கு வரணும். நான் உங்களை உட்கார வைத்து உங்களை வைத்து நான் ஒரு படம் வரைய வேண்டும். அதனால் நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்களோ நீங்க அப்படியே வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு $1000 அவனுக்கு அட்வான்ஸா கொடுத்தார். இந்த பிச்சைக்காரன் வாழ்க்கையிலேயே அவ்வளோ காசு அவன் வாங்கினதே கிடையாது. அவன் பார்த்ததும் அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். என்ன திடீர்னு யாரோ தெரியல, எங்கிருந்தோ வந்தாரு, நம்மகிட்ட இவ்வளோ காசை கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி அவன் அந்த பணத்தை திரும்பவும் பார்த்தான். ஒரிஜினலான காசு தான். ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆஹா, இவர் யாரு முன்பின் தெரியாத ஆளுக்கே இவ்வளோ காசு கொடுத்தாரே, இவர் சொன்னதை நம்ம சரியா செஞ்சுட்டா இன்னும் அதிகமான காசு நமக்கு கொடுப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த கடைசி வார்த்தையை மறந்துட்டான். கடைசி வார்த்தை என்ன சொல்லி சொல்லி அவனை கிட்ட வேண்டுகோள் வைத்தார் அப்படின்னா, நீ எப்படி இருக்கிறாயோ நீ அப்படியே வந்தால் போதும் என்று சொல்லுகிற அதை அவன் மறந்து விட்டான். இவன் பார்த்தான், அவர் அவருடைய ஆபீஸ்க்கு கூப்பிட்டுருக்காரு, நான் எப்படி போகணும், நான் இந்த மாதிரி பிச்சைக்கார மாதிரி போனா நல்லா இருக்காதுன்னு சொல்லி அவர் கொடுத்த அந்த $1000 வைத்து இவன் நல்ல ஒரு கோட் இதெல்லாம் வாங்கிட்டு நல்ல அவனுடைய சரீரத்தை சுத்தம் செய்கிறதுக்கு ஏதுவாக சலூன்ல போய் அழகா நீட்டா ஷேவ் பண்ணி அவன் வைத்திருந்த அந்த தாடி இதெல்லாம் எடுத்துட்டு நல்ல அழகான விலை உயர்ந்த சோப் வாங்கி குளிச்சுட்டு அவன் அந்த ட்ரெஸ்ஸை உடுத்தி கொண்டு இந்த ஆர்டிஸ்ட் சொன்ன குறித்த நாளிலே குறித்த நேரத்திலே அவருடைய ஆபீஸ் கதவை போய் இவன் காலையிலே தட்டினான். இவரும் அந்த பிச்சைக்காரனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. கதவை திறந்ததும் சற்று வித்தியாசமான ஆளை இவர் பார்த்தார். அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தான். நீங்க யாருங்க ஐயா, எதற்காக வந்தீங்க அப்படின்னு இந்த ஆர்டிஸ்ட் கேட்டதும் அந்த பிச்சைக்காரன் சொன்னா, ஐயா, என்னை மறந்துட்டீங்களே, நீங்க தான் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி இந்த குறிப்பிட்ட இடத்துல வந்தபோது அந்த ஷாப்பிங் மாலுக்கு எதிரில் நான் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தேன். நீங்க ஒரு $1000 என்கிட்ட அட்வான்ஸா கொடுத்து நீ என்னுடைய இடத்துக்கு வா என்று சொன்னீங்க. நான் அதாங்க ஐயா வந்திருக்கிறேன். இந்த ஆர்டிஸ்ட் சொன்னாரு, நான் உங்களை எப்படி வர சொன்னேன், இந்த கோலத்தில் அல்ல, நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அதே கோலத்திலே உங்களை வர சொன்னேன். நீங்கள் எனக்கு பிரயோஜனமற்றவர் என்று சொல்லி அவரை அனுப்பிவிட்ட
ஒரு அனுபவத்தை நான் வாசித்தேன். இதை ஏன் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்றால், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கெட்ட குமாரனுடைய ஓமானத்திலே இதோ இந்த மகன் அப்பாவுடைய அன்பை உணர்ந்த உடனே அவன் செய்தது என்ன? கொஞ்ச நாள் நான் சம்பாதித்து என்னுடைய அப்பா கிட்டேருந்து வாங்கின பணத்தை நான் இழந்து போனேனே, அதுல கொஞ்சமாச்சும் நான் அப்பாட்ட கொண்டு போய் கொடுப்பேன் என்று சொல்லி தன்னுடைய சுய முயற்சிகள் ஏதாகிலும் அவன் எடுத்தானா என்று பார்க்கும் பொழுது இல்லை. தான் இருக்கிற பிரகாரமாகவே என்னுடைய தகப்பனிடத்திலே போய் நான் சரணடைவேன், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு என் தகப்பன் வல்லவராக இருக்கிறார், அவருடைய அன்புக்கு நிகரானது ஒன்றுமே இல்லை என்கின்ற விசுவாசம், நம்பிக்கை அவனுக்குள்ளாக இருந்தது என்று பார்க்கிறோம். இந்த ஓமானத்துல குறிப்பா நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, இந்த இளையகுமாரன் எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனால் அவனிடத்திலே மிக முக்கியமான ஒன்று இருந்தது. அது என்ன அப்படின்னா, என்னுடைய தகப்பன் நல்லவர், அவரிடத்திலே நான் திரும்பவும் போவேனே என்றால் நான் எப்படிப்பட்ட கொடிய பாவியாக இருந்தாலும், நான் எப்படிப்பட்ட கொடிய துரோகியாக இருந்தாலும் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு என் தகப்பன் வல்லவராக இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையும் விசுவாசமும் அவனுக்குள்ளாக இருந்தது. ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனும் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அதையே விரும்புகிறார். ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள், நான் உலகத்திற்குள்ளாக நான் கெட்டு போய் என் வாழ்க்கையை தகாத விதமாக நான் செலவிட்டு அல்லது தகாத செயல்களை நான் செய்து என்னுடைய வாழ்க்கையை நான் வீணளித்து விட்டேன், எனக்கு ஒரு புதிய ஆரம்பம் இருக்கிறதா, என் தகப்பனிடத்திலே நான் திரும்பி வருவேனே என்றால் அவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா என்கின்ற கேள்வி இருக்குமே என்றால், நிச்சயமாக உங்களையும் என்னையும் அழைக்கிற ஆண்டவர் நாம் இருக்கிற பிரகாரமாகவே நாம் தேவனிடத்திலே திரும்பி வரும்பொழுது நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஏசியா பக்தனை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே பேசும்பொழுது, உங்களுடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் வெண்மையாக மாறும், இதோ வாருங்கள் வழக்காடுவோம் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அழைத்ததை நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த வேளையிலும் ஆண்டவரிடத்திலே நாம் திரும்பி வருகிறதற்கு ஏதுவாக நம்முடைய மனதை ஆண்டவருக்கு நேராக திருப்பும் பொழுது அதை தேவன் அறிந்திருக்கிறார், நம்மை அங்கீகரிக்கிறதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். சரி, இந்த இளையகுமாரன் அந்த பன்றிகள் மத்தியிலே உட்கார்ந்து அந்த அடிமையின் வீட்டிலே அவன் வேலை செய்த போது அவன் புத்தி தெளிகிறதற்கு ஏதுவாக அங்கு கிரியை செய்தது என்ன, அல்லது ஏன் அப்படிப்பட்ட ஒரு மேன்மை அவனுக்கு உண்டானது என்பதை சற்று ஆழமாக நாம் படிப்போம். 3 மிக முக்கியமான காரியங்கள் அந்த அனுபவத்திலே அவனுக்கு உண்டானது. முதல்ல என்ன அவன் உட்கார்ந்து யோசிக்கிறான் அப்படின்னா, அவன் தனக்குள்ளாக அவன் பேசினான். அது என்ன அப்படின்னா, நான் யார், நான் எப்படிப்பட்டவன், என்னுடைய அப்பா யார், ஏதோ என்னுடைய மேன்மை என்ன என்பதை அவன் யோசித்தான். அதே போலதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பாவத்திற்குள்ளாக வீழ்ந்து போன எந்த ஒரு பாவியும் தனக்குள்ளாக அவன் பேச வேண்டும். நமக்குள்ளேயே கேள்வி கேட்கணும், நான் யாரு, நான் ஜீவனுள்ள தேவனுடைய மகன், நான் எப்படிப்பட்ட ஒரு செயலை நான் செய்கிறேன், ஒரு இழிவான செயலை நான் செய்கிறேனே, நான் இருக்கும் நிலை என்ன என்பதை நீங்களும் நானும் நமக்குள்ளாக பேச வேண்டும். நிறைய நேரத்துல நமக்குள்ளாக நாம் பேசும் பொழுதுதான் ஒரு விதமான உத்வேகம், ஒரு புத்துணர்ச்சியை ஆண்டவர் நமக்குள்ளாக கொடுக்கிறார். அதுல இவன் தனக்குள்ளாக என்ன பேசினான் அப்படின்னா, இதோ நான் ஒரு துரோகி, என் அப்பாவிடத்திலே நான் போய் சொல்வேன், இதோ என் அப்பா நல்லவர், பரத்திற்கு விரோதமாகவும் என் தகப்பனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்பதை நான் சொல்வேன் என்று சொல்லி அவன் தனக்குள்ளாக பேசினான். அதே போலதாங்க ஒவ்வொரு வாரமும் நாம் ஆலயத்திற்கு போகிறோம், தேவனை தேடி நாம் போகிறோம், அவரிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொண்டு ஒரு புதிய வாழ்க்கையை நாம் துவங்க வேண்டுமே என்றால் முதலாவதாக உட்கார்ந்து நாம் நமக்குள்ளாக பேச வேண்டும். இந்த வாரம் முழுசா நான் என்ன பண்ணேன், ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத ஏதோ ஒரு விஷயத்தை நீங்களும் நானும் செய்திருப்போமே என்றால் அதை ஆண்டவருடைய சமூகத்திலே நான் போய் நேர்த்தியாய் அறிக்கை செய்து ஒரு புதிய வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நீங்களும் நானும் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 2வது விஷயம் என்ன அப்படின்னா,
இவன் உட்கார்ந்து இவன் என்னத்தை யோசித்தான் என்றால், அவனுடைய நண்பர்களையோ கெட்ட சிநேகிதர்களையோ அல்லது வேசிகளை குறித்து அவன் யோசிக்காமல் தன் தகப்பன் நல்லவர் என்பதை அவன் தியானித்தான். நம்முடைய வாழ்க்கை கட்டப்படணும்னா நீங்களும் நானும் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். அது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் அன்பானவர். இந்த உலகத்தை உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தர் அவர் பரிசுத்தர். அவரிடத்திலே ஒரு குறையும் இல்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் கஷ்டப்படுறோம், துன்பப்படுறோம், வேதனை அடைகிறோம் அப்படின்னா அதற்கு காரணம் இந்த உலகத்தை படைத்த தேவன் அல்ல. இதற்கு காரணம் நீங்களும் நானுமே என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நம்ம நிறைய நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, சபையில நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அவங்க பண்ற பாவத்துக்கு தப்புக்கு சாத்தானை உடனே குறை சொல்லுவாங்க. இந்த சாத்தா இருக்கானே பாஸ்டர், அவன் தான் இப்படி சோதனையை கொடுத்துட்டான், அவன் சோதனைக்காரன் தான், அதை இல்லை என்பதை நாம் யாரும் மறுக்க முடியாது. ஆனால் நாம் பாவம் செய்கிறோம் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் யாரு அப்படின்னா நீங்களும் நானும் தான். நம்ம கிட்ட ஆண்டவர் சுய உரிமையை கொடுத்திருக்கிறார். அதை தகாத விதமாய் நாம் பயன்படுத்தக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, இதோ நாம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க வேண்டும். மூன்றாவதாக இந்த இளையகுமாரன் செய்த விஷயம் என்ன அப்படின்னா, தன்னை தாழ்த்தினான். இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? அவங்க ஒரு பாவம் பண்ணியிருப்பாங்க அல்லது அவங்க ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க. அந்த தப்பை கடைசி வரைக்கும் ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. காயின் மாதிரி தான், காயினுடைய ஆவிதான். ஆண்டவர் எவ்வளவோ அவனிடத்திலே பேசி அவனுடைய குற்றத்தை அவனுக்கு அங்கு சுட்டி காண்பித்து மனந்திரும்புதலுக்கு ஏதுவாக அவனை இழுக்க ஆண்டவர் பார்த்தாரு. ஆனால் கடைசி வரைக்கும் அவன் தன்னுடைய இளைய சகோதரனை கொன்றதை அவன் ஒத்துக்கொள்ளவே இல்லை. அவன் மூடி மறைத்தான் என்று பார்க்கிறோம். அவன் மரணம் மட்டுமாக அதை மறைத்தான் என்று பார்க்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, மனமேட்டிமை, அகந்தை அவனுக்குள்ளாக இருந்தது. அதனாலதான் வேதாகமம் அவனை குறித்து சொல்லும் போது அவன் பிசாசினால் உண்டானவன். ஆனால் கிறிஸ்துவுக்குரிய பிள்ளைகள் யார் தெரியுங்களா? ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் சரி, ஒருவேளை பெரிய காரியத்திலே அவர்கள் தவறினாலும் அதை மறைக்காமல் மூடாமல் ஆண்டவருடைய சமூகத்திலே அதை அறிக்கை செய்து, தாவீதை போல, ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், பரத்திற்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே யாரெல்லாம் தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ரோமர் 2ஆம் அதிகாரத்திலே பவுல் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே பேசும் பொழுது இந்த மிக முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். 4வது வாக்கியத்திலே, அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படியாய் உன்னை ஏவுகிறது என்று அறியாமல். நம்முடைய ஆண்டவர் யாருங்க? அவருடைய ஆவியானவரை அனுப்புகிறார். இந்த இளையகுமாரன் தொலைந்து போய்விட்டான், தூர தேசத்திற்குள்ளாக போய்விட்டான். இதோ அவனை தேடி அப்பா ஆளை அனுப்பினாரா? இல்லை. ஆவியானவர் அவனுக்குள்ளாக கிரியை செய்த போது அந்த ஆவியானவருடைய வல்லமை அவனை உயிர்ப்பித்ததும், இதோ அவன் எழும்புவேன், என் தகப்பனுடைய வீட்டிற்கு நான் போவேன், நான் யார், நான் இங்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அவனுடைய புத்தி தெளிகிறதற்கு ஆவியானவர் அவனை ஏவினார் என்று பார்க்கிறோம். அதான் இங்க பவுல் சொல்றாரு, நீங்களும் நானும் தேவனுடைய தயவினாலே குணப்படும்படியாக தேவனுடைய தயவு நம்மை ஏவுகிறது. கர்த்தர் நல்லவர், அவருடைய அன்புக்கு நிகரானது ஒன்றுமில்லை என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த வாக்கியம் அங்கு அழகாக முடிகிறது. எப்படி அப்படின்னா, அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், இவைகளின் ஐஸ்வர்யத்தை நீ அசட்டை பண்ணுகிறாயோ. இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் அழிந்து போகிறதை ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை. எசேக்கியேல் தீர்க்கதரிசியிடத்தில் சொல்லும் பொழுதும் சரி, நம்முடைய முற்பிதாக்களிடத்தில் ஆண்டவர் பேசும் பொழுதும் சரி, துன்மார்க்கன் சாகிறதை நான் விரும்புகிறது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் மனம் திரும்ப வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்த துன்மார்க்கன் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக, வருகிறதற்கு ஏதுவாக தேவனுடைய தயவு எல்லா மனுஷனுக்குள்ளாகவும் கிரியை செய்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாக கிரியை செய்கிறார். ஆனால் நிறைய நேரத்துல இந்த இளையகுமாரன் சொன்னது போல நீங்களும் நானும் சொல்ல ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறோம். நம்ம அப்படியே பாவம் செஞ்சிட்டோமா, ஒரு தப்பு பண்ணிட்டோமா, அதுலேயே அங்கேயே உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே இருக்கிறது. அப்படி அல்ல. தேவனால் பிறந்த மனுஷன் இந்த உலகத்தை அவன் ஜெயிப்பான். இந்த இளையகுமாரன் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறபடியினால் அவன் உடனடியாக எழும்பினான். நான் எழுந்து
புறப்பட்டு என்னுடைய தகப்பனுடைய வீட்டிற்கு போவேன் என்று சொன்னான். அதை லூக்கா 15:18 நான் வாசிக்கும் போது, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்வேன் என்று அவன் புறப்பட்டு வந்தான். அப்பா கிட்ட போகிறதற்கு எதுவாக நம்ம ஒரு படி எடுத்து வச்சா போதுங்க. நம்முடைய ஜீவனுள்ள தேவன் யாரு அப்படின்னா, நம்மிடத்திலே ஓடி வருகிறவராக இருக்கிறார். இந்த இளையகுமாரன் திரும்பி வந்ததும் அவன் நடந்து தான் வந்தான். ஆனா நடந்து வந்த மகனை சந்திக்கிறதற்கு ஓடி வந்தது யாரு? அப்பா. ஏனென்றால் அவருடைய அன்பு மேன்மையானது. நம்மை படைத்ததின் நோக்கமும் அவருடைய அன்புதான். நம்மை மீண்டுமாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மீட்டுக் கொள்ளுகிறதின் அனுபவமும் தேவனுடைய அன்புதான். இதோ நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுகிறதற்கு ஏதுவாக நம்மை புதுப்பிக்கிறதும் தேவனுடைய அன்பாகவே இருக்கிறது. அதை பழைய உடன்படிக்கையில ஆண்டவர் அங்கு வாக்குத்தத்தமாக எரேமியாவுக்கு சொல்லும் போது இந்த புது உடன்படிக்கையின் மகத்துவத்தை சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா, இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தை ஏறக்குறைய 3 வாரமாக நாம் படித்து வருகிறோம். அதுல மிக முக்கியமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் வாக்கு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எரேமியா 32ஆம் அதிகாரம் 40வது வாக்கியத்திலே வாசிக்கும் பொழுது இந்த புது உடன்படிக்கையின் ரகசியத்தை, மேன்மையை அங்கு சொல்லுகிறார். அதுல என்ன சொல்றாரு பாருங்கள். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்குகிறதில்லை என்கின்ற நித்திய உடன்படிக்கை அவர்களோட பண்ணி. அப்பா பையன் துரோகம் பண்ணிட்டான், அப்பாவுடைய சொத்தெல்லாம் அழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அப்பா அவனை அப்படியே விட்டு விட்டாரா? இல்லை. இந்த ஓமானத்துல கூட நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இதோ தன்னுடைய மகன் திரும்பி வந்தபோது அவனை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு ஏதுவான மனப்பக்குவம் எப்பவுமே அப்பா கிட்ட இருந்தது என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். அததான் இந்த வாக்கியத்திலையும் சொல்றாரு. நான் அவர்களை விட்டு பின் வாங்குகிறதில்லை என்கின்ற நித்திய உடன்படிக்கை அவர்களோடு பண்ணி, அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு, மறுபடியும் என்னுடைய மகன் என்னை விட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதான் முக்கியம். அங்க என்ன சொல்றாரு பாருங்கள். எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் உள்ளத்திலே வைப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த உடன்படிக்கையின் ரகசியம் என்ன தெரியுங்களா? இந்த புது உடன்படிக்கையில நீங்களும் நானும் அப்பாவுக்கு பயந்து நடப்போம். உங்களுக்காகவும் எனக்காகவும் இறங்கி வந்து கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்த கிறிஸ்து இயேசுவுக்கு பயந்து நடக்கும் ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் ரொம்ப அதிகமா விரும்புறது ஒன்னே ஒண்ணுதாங்க. அவருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுகிற இந்த மேன்மையான அனுபவத்தை ஆண்டவர் நமக்குள்ள கட்டளையிடுறார். அதை தான் இங்க வாக்குத்தத்தமா கொடுக்கிறார். இந்த எரேமியா புத்தகத்தை ரொம்ப கவனமா நம்ம படிக்கணும். அதுல மேன்மையான வாக்குத்தத்தமே அதுதான். அது என்ன அப்படின்னா, நமக்கு நன்மை செய்யும்படியாக நம்முடைய தேவன் எப்பொழுதும் நம்மோட கூட இருக்கிறார். அவருடைய ஆவியானவரை கட்டளையிடுறார். அவருடைய வார்த்தையை கொடுக்கிறார். அவருடைய தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். அவருடைய ஊழியக்காரர்களை அனுப்புகிறார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்ட தேவனுடைய சத்தத்தை நீங்களும் நானும் கேட்கும் பொழுது, இதோ இந்த இளையகுமாரனை போல அப்பா எனக்கு இதைத்தாங்க அதைத்தாங்க என்று சொல்லி மாம்ச ரீதியா கேட்காம இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த பிரகாரமா ஜெபிக்கணும். நமக்கு ஜெபத்தை எப்படி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு? என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. இதை தான் ஏசப்பா இந்த உலகத்துல இருந்த பொழுது அவருடைய தகப்பனிடத்திலே கேட்டார். அப்பா, நான் விரும்புகிற பிரகாரமாக இல்லை, நீங்க உங்களுடைய சித்தத்தின்படி எனக்கு கொடுங்க. அதை மத்தேயு 6:10 நாம் வாசிக்கும் போது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அப்ப நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, ஒரு நாளை நம்ம துவங்குறோம், ஒரு நாளிலே நாம் கிரியைகளை செய்கிறதற்கு முன்பாக மாம்ச சிந்தை, அதாவது இளையகுமாரனுக்கு துவக்கத்துல மாம்ச சிந்தை இருந்துச்சு. அதற்கு பிற்பாடுதான் அவன் உயிர்ப்பிக்கப்பட்டு ஆவியின் சிந்தையை அவன் தரித்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ உங்களுக்கும் எனக்கு மாத்திரம் ஆண்டவர் சொல்ல, அவருடைய சீஷர்களுக்கும் இதே வாக்கியத்தை தான் சொன்னார். அதுல குறிப்பா பேதுருக்கு இந்த வாக்கியத்தை சொன்னார். பேதுரு ஏன் அப்படின்னா 3 விசை மாம்ச சிந்தையோடு இருந்து தேவனை மறுதலித்த மனுஷன். அந்த மனுஷனை ஆண்டவர் பிற்பாடு பார்த்து மத்தேயு 26:39 சொல்லும் போது, சற்று அப்புறமாய் போய் இதோ முகங்குப்புற விழுந்து ஆண்டவர் அந்த ஜெபித்த அனுபவத்தை எல்லாம் முடிச்சுட்டு பேதுருவிடத்துல சொல்றாரு. யோவான் 21:18 சொல்றாரு. அது என்ன சொல்றாருன்னா, நீ இளம் வயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடத்திலே நீ நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய்,
வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். இப்ப பேதுரு என்னத்தை பார்த்தார் அப்படின்னா, கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவர் செய்த ஜெபம். அந்த ஜெபத்துல என்ன அப்படின்னா, என்னுடைய சித்தம் அல்ல என் தகப்பனே, உம்முடைய சித்தமாக கடவுள். அப்போ ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகி நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே எனக்கு இதை தாங்க அதை தாங்க என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, நமக்கு என்ன தேவை என்பதை நம்முடைய தேவன் அறிந்திருக்கிறார். நாம் எதை தேட வேண்டும் என்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் தேட வேண்டும். இந்த பேதுரு இந்த மேன்மையை அறிந்து கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். அவருடைய முதல் அனுபவம் தேவனை மறுதலித்த ஒரு அனுபவம். ஆனால் பிற்பாடு தலைகீழாய் கிறிஸ்துவுக்காக மரிக்கிறதற்கு அவன் ஆயத்தமாக இருந்தான் என்று பார்க்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்களும் நானும் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் நம்மை வைக்க வேண்டிய இடத்துல வைப்பார். ஒரு சபையில ஒரு மூப்பனாகவோ அல்லது ஒரு ஊழியக்காரனாகவோ அல்லது ஊழியத்தை செய்கிற ஒரு வாலிப சகோதரனாகவோ சகோதரியாகவோ ஆண்டவர் நம்மை நியமிப்பார். நாம் இருக்க வேண்டிய இடத்திலே இருக்கும்போது தகப்பனுக்கு பிரயோஜனமானவர்கள், வீட்டாருக்கு நாம் பிரயோஜனமானவர்கள். இந்த இளையகுமாரன் திரும்பி வந்தபோது அவன் தன் தகப்பனுக்கு மிகவும் பிரயோஜனமானவன். இனி அவனுக்கு ஆபத்து இல்லை. தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து வாழும் பிள்ளைகளுக்கு மேன்மையான பாக்கியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த பாக்கியம் என்ன அப்படின்னா, இனி நமக்கு ஆபத்து இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம பத்திரமாய் தேவனுடைய பலத்த கைக்குள்ளாக நம்மை நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவர் அதை யோவான்ல சொல்லும்போது 10ஆம் அதிகாரத்துல, ஒருவனும் இதோ என் கையிலிருந்து அவர்களை பறித்து கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே உண்மையாக வந்து தங்களை ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்மை பத்திரமாக அவருடைய பலத்தை கைக்குள்ளாக வைத்திருக்கிறார். இனி எஞ்சியுள்ள வாழ்க்கையை நாம் நமக்காக வாழாமல் நமக்காக இறங்கி வந்து ஜீவனை கொடுத்து மரித்த ஆண்டவருக்காக பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாக நம்மை தேவன் மாற்றுவார். இனி நம்முடைய வாழ்க்கையில சமாதானம்தான், சந்தோஷம்தான், கவலைக்கு இடமே இல்லை என்பதை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். அதனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மீண்டுமாக எரேமியா 32:40 வாக்கியத்தை நாம் கவனிப்போம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்குகிறதில்லை என்கின்ற நித்திய உடன்படிக்கை அவர்களோடு பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை நான் அவர்களுக்குள்ளாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மீட்கப்பட்டவர்கள் அல்லது தொலைந்து போய் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் என்பதற்கு ஒரே அடையாளம் தான். அந்த அடையாளம் என்ன அப்படின்னா, இனி எஞ்சியுள்ள வாழ்க்கையில நாம் எதை செய்தாலும் தேவனுக்கு பயந்து செய்வோம். ஏன் அப்படின்னா, தேவன் நம்மேல் அன்பாய் இருக்கிறபடினால் இந்த ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் துரோகம் செய்யாதவர்களாய் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நாம் வாழ்வோமே என்றால் மேன்மை இருக்கிறது. இளையகுமாரன் திரும்பி வந்தபோது அவனுடைய வாழ்க்கையில் மாத்திரம் சந்தோஷம் அல்ல, தகப்பன் சந்தோஷப்பட்டார், வீட்டார் அனைவரும் சந்தோஷப்பட்டார்கள், மூத்த குமாரனை தவிர. அதை தொடர்ச்சியாக நாம் தியானிக்கத்தக்கதாக இருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் போது இந்த ஓமானத்திலே மிக முக்கியமான கதாநாயகன் யாரு அப்படின்னா, இளையகுமாரனும் கிடையாது, மூத்த குமாரனும் கிடையாது, அப்பாவே என்பதை நாம் ஆழமாக தியானிக்கத்தக்கதாக இருக்கிறோம். அதனால் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை நாங்கள் உங்களுக்காக ஊக்கமாக ஜெபம் செய்வோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.